Hi friends, good evening to all. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட அந்த அதிரப்பள்ளி வால்பாறை ட்ரிப்புக்கு நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்புக்கும் நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போது டைம் பார்த்தோன்னா 9:30. ஆமாம், 9:30 ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்னு. அதனால தான், ஏன்னா மார்னிங் அந்த 6க்கு வந்து அந்த கொல்லிமலை வந்து ஏறலாம். அந்த ஹேர்பின் பெண்டு வந்து மார்னிங் டைமில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் கிளம்புறேன். எனக்கு இங்கே ஆம்பூர்லேருந்து பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் 240 கிலோமீட்டர்ஸ் என்ன வருது, கொல்லி ஹில்ஸு, அதான் கொல்லிமலை. ஸோ மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ ஆம்பூரை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ கொல்லி மலையை நோக்கி நம்மளோட பயணம் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் பெட்ரோல் கூட டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணல, ஓரளவுக்கு பிடிச்சிருக்கேன். 1200 ருபீஸ்க்கு பிடிச்சிருக்கேன் பெட்ரோலு. பார்க்கலாம் மறுபடியும் போடுற மாதிரி இருக்குமா, இல்லை இதே பெட்ரோல் வந்து போயிட்டு வந்துடுமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர்லேருந்து கிளம்பி இப்போது 100 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, வீடியோ வந்து லென்த் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஆம்பூரில் பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போது டைரெக்டாக வந்து நான் இந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது அந்த கொல்லி ஹில்ஸ் பார்த்தோன்னாக்கா இன்னும் 140 கிலோமீட்டரில் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். எனக்கு வந்து என்ன பிளான் இருக்கிறது பார்த்தோன்னாக்கா, மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து அந்த மலை மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மார்னிங் வியூஸில் வந்து நம்ம அந்த 70 ஹேர்பின் பெண்ட்ஸை வந்து எப்படி அந்த மார்னிங் வியூவோடு அந்த போகிறது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து பிரேக் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா வீடியோ வந்து எனக்கு லென்த்தாக போகக்கூடாது. ஏன்னா அந்த அதிரப்பள்ளி, அந்த வால்பாறை, அதில் வந்து என்ன பண்ணேன்னாக்கா, ஆம்பூர்லேருந்தே நான் ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்குமே அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணினே இருந்தேன். எடிட் பண்ணும்போது ரொம்ப மண்டையெல்லாம் காஞ்சிச்சு. அந்த ஃபுட்டேஜெல்லாம் டிலேட் பண்ணும்போது மனசே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ, ஏன்னா அந்த ரோடு அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிலேட் பண்ணுறதுக்கே மனசு வரல. அதெல்லாம் ஆட் பண்ணுனாக்கா 3 மணி நேரத்துக்கு மேலே போகும் ஃபுட்டேஜு. ஸோ அதனால தான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் ஷார்ட்டாக வந்து பண்ணி இந்த விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் நல்ல வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி இல்லை, ஸோ கேமரா இல்லை, அது இல்லை, அந்த மாதிரியே வந்து டைம் ரொம்ப வந்து போயிடுச்சு. ஸோ இன்னும் அந்த எல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு தான் நான் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இருக்கிறத வச்சு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ போக போக வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, அந்த க்ரோ ஆகினே போகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா, இப்போது மந்த்து ஜூன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலையில் வந்து ஜூலை எண்டில் வந்து மூணார் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வர்றதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து
நான் வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போது மூணு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஆந்திராவில் வந்து, ஸோ ஆந்திர பிரதேசில் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து 1000 வருஷம் பழமையான ஒரு ஃபோர்ட் இருக்குது, அதுதான் கோட்டை. ஸோ அதை வந்து விலாக் பண்ணலான்னு பிளான்னு. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பின்னிக்கு அந்த வீடியோவும் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா இப்போ ஆம்பூரை ஒட்டி இன்னும் கொஞ்சம் சில பிளேஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜூ இருக்குது. அதெல்லாம் கூட வந்து விலாகாக பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின்னு இருக்கேன். ஸோ இந்த மோட்டோ விலாகில் வீடியோஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதில் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம். ஸோ போக போக வந்து வீடியோஸ் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து இப்போது 150 கிலோமீட்டர் இல்லைனா 200 கிலோமீட்டரில் வந்து மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது பிளேஸ் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த லைட்னிங் நல்லா இருந்துச்சுனாக்கா நான் அந்த ஃபுட்டேஜை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த அதிரப்பள்ளி அந்த வால்பாறை ட்ரிப்புக்கு வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நான் நினச்சதை விட எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரோவிங் ஆகி இருக்கிற சேனல். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிங் அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த கடையில் தான் நான் டீக்காக நிப்பாட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே இங்கே ஒரு 1/2 மணி நேரம் உக்காந்துட்டேன். ஸோ ஏற்காடு ஃபில்டர் காஃபி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏற்காடுக்கு பேக் சைடு. ஸோ இருங்க காட்டுறேன். ஸோ இந்த சைடு மழை தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த சைடு தான், அதுதான் ஏற்காடு. ஸோ அதை வழி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரைட் எடுத்தோன்னா 24 கிலோமீட்டர் வந்து ஏற்காடு. இது வந்து ஏற்காடுக்கு பேக் சைடு. இன்னும் 109 கிலோமீட்டர் என்னவோ போகணும் நம்ம கொல்லி ஹில்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வழியாக தான் வந்து ஏற்காடுக்கு பேக் சைடு போகணும். ஏன்னா நிறைய டைம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டேன் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 170 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஸ்டாப் பார்த்தோன்னா, நான் அந்த கார்வழின்னு அந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் மார்னிங் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். மார்னிங்கில் ஏறுற மாதிரி தான் பிளான்னு. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னாக்கா 3 ஆக போகுது, 2:52 கரெக்ட் டைமு. ஸோ இங்கேருந்து 42 மினிட்ஸ் காட்டுது அந்த கார்வழி போகிறதுக்கு. ஸோ ரோடெல்லாம் அந்த சேலம் அந்த சைடு மட்டும்தான் கொஞ்சம் ரோடு வந்து சரியில்லை. இந்த ரோடு நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஹைவேல வந்து 2 வே தான் இருக்குது, அந்த 6 வே மாதிரி இல்லை. இந்த சைடு 2 வே, அந்த சைடு 2 வே, அல்ல ஐ மீன் 4 வே டோட்டல். ஆனால் சரியான கோல்டு, ரொம்ப குளிராக இருக்குது இங்கே இந்த சைடு. ஸோ 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் பார்த்தோன்னா அந்த நான் ஒரு செக் போஸ்ட்டுக்கு போட்டு இருந்தேன். அந்த செக் போஸ்ட் வந்து 23 கிலோமீட்டர் காட்டுது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தோன்னாக்கா 3:40 ஆகுது. ஸோ நம்ம இங்கே போய் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அப்புறமா கிளம்பலாம். இப்போ தான் டீ சாப்பிட்டேன். சரியான கோல்டு, செம்ம குளிர் அடிக்குது. இன்னும் மலை ஏறியே ஸ்டார்ட் பண்ணலை. ஐ திங்க் கிளைமேட் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மேபி இன்னும் அந்த கொல்லி ஹில் ஸ்டாப் போகிறதுக்கு
எப்படியும் 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். என்னோடய பிளான் வந்து அந்த 5:30 இல்லைன்னா 6 o'clock அந்த மாதிரி வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி கொஞ்சம் என்ன சொல்கிறது, வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கிளம்பிடலாம், அவ்வளோதான். வெளிச்சத்துக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா மெயினாக அந்த 70 ஹேர்பின் பென்ஸை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதனால தான். गाँव बंदा ज़्यादा कि नहीं. இது வந்து என்ன சொல்கிறது, ஊர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ போகலாம் இந்த சைடு. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நான் வந்து இந்த கரவள்ளி அந்த பிளேஸில் வந்து நான் ஒரு இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன். சரி, என்ன சொல்கிறது, ஸ்டாப்பிங் பாயிண்ட் மாதிரி. அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அங்கேருந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது இந்த ரோடு. அந்த சைடு லைட்டு இந்த கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில. நல்லா இப்போ இல்லை, அப்போ இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. செம்ம குளிர் அடிக்குது. மழை தெரியுது எனக்கு இங்கேருந்து. இந்த கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ரோட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்பீடு பிரேக்கர் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. நான் சும்மாவே ஸ்பீடு பிரேக்கர் பார்க்க மாட்டேன், வண்டி ஏற்றிடுவேன். பார்க்கலாம். எங்கள் சந்து புந்தெல்லாம் போகணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. திங்க இது கூட கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, மெயின் ரோடு போல் தான் இருக்குது. அந்த காருங்களுக்கு அந்த சைன் போர்டெல்லாம் நிறைய இருக்குது இங்கே. முன்னாடி எனக்கு மழை தெரியுது. இந்த கேமராவில் என்ன தெரியுதா என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும். இப்போ டைம் பார்த்தோன்னாக்கா 4 ஆகுது. இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது இந்த ரோடு. டே டைமில் பார்த்தா நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம், பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் எப்போது வரும்போது டே டைமில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி நைட் கிளம்பி நாளைக்கு நைட்டே எனக்கு வந்து நான் ஊருக்கு போய் சேரணும். ஏன்னா அடுத்த நாள் வந்து வேலைக்கு போகணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நைட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறேன். டைம் பத்துறதில்ல. ஸோ 2 நாள் 3 நாளெல்லாம் என்னால் லீவ் போடுற மாதிரி இல்லை. அதனால தான். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த என்ன சொல்கிறது, அந்த அதிரப்பள்ளி வால்பாறைக்கு நான் 4 days லீவ் எடுத்துக்கினேன். ஏன்னா வேலைக்கு போனால் தான். அதனால் சரியான ரோட். பையன் கூட பறக்கிறான். இன்னும் கூட கொஞ்சம் பறக்கலாம், ஆனால் நான் பறந்துடுவேன். அதனால தான் 70லேயே மெயின்டைன் பண்ணின்னு இருக்கேன். செக் போஸ்ட் ஸ்டாண்டை போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சுன்னா என்னால் எடிட் பண்ணி வீடியோ வந்து லென்த் ஆகிடும். அதனால தான். இன்னும் அந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ஏற ஸ்டார்ட்டே பண்ணலை. ஸோ எனக்கு லெஃப்டில் இருக்கிறது தான் அந்த கொல்லி ஹில்ஸ் மலை ஏறுற மாதிரி இருக்குது. இந்த கேமராவில் தெரியல, ஆனால் இங்கேருந்தே வந்து அந்த மூலிகை ஸ்மெல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் மேப் எப்படி இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட இப்போது ஒரு 1.5 மணி நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். ஸோ நம்ம பல்சர் வண்டி 125cc. ஸோ இப்போ அந்த கொல்லி ஹில்ஸை ஏற போகுது. ஸோ மேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான மிஸ்ட்டு. ஸோ கொல்லி ஹில்ஸ் வாங்க, முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுவுமே தெரியல, வேறு லெவல். என்னது, கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும்
கொண்டாட அழைக்கிறது. ஸோ வந்துனே இருக்கேன். போகலாம். சரியான மிஸ்டு கைஸ். கண்டிப்பாக வாங்க. கொல்லிமலை தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இந்த சீனரிஸ்க்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக. ஸோ இப்போ தான் என்ன சொல்கிறது, அந்த டைம் கரெக்டாக வந்துச்சு. மேப் பாருங்கள். வாவ். இப்போ நானும் அந்த 70 ஹேர்பின் பெண்டை வந்து ஏற போகிறேன். ஸோ ஏறலாம். ஸோ இதுதான் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம அந்த ஸ்டார்ட் ஆகிடும். இரவு வான்வெளி பூங்கா, டார்க் ஸ்கை பார்க். சரியான மிஸ்ட்டு. இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் அந்த மலை மேலெல்லாம் சரியான மிஸ்ட்டு. ஸோ மறக்காமல் வாங்க கைஸ். பாருங்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த மேப்பை பாருங்கள், வேறு லெவல். ஸோ வரவங்க பார்த்து சேஃபாக வாங்க. நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்மெட்டோடு வாங்க. 2 வீலரில் வந்தீங்கனாக்கா, காரில் வந்தீங்கனாக்கா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 36 கிலோமீட்டராங்க கொல்லி ஹில்ஸு. ஆனால் மேப்பில் வந்து 33 தான் காட்டுது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆகாய கங்கைக்கு போகலான்னு இருக்கேன். வா, ரியல்லி வேறு லெவல், சூப்பர், வேறு லெவல். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோ. இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குதுன்னு. இன்னும் மேலே போக போக இன்னும் சரியான சீனரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் அதுக்காகவே வந்து அந்த ஹைவே ரோடெல்லாம் நான் பிடிக்கல. ஸோ இந்த ரோடை வந்து மைனாக எடுக்கணுங்கிறதாக தான். ஏன்னா வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபுல்லாக ஆகிட்டாக்கா எல்லோரும் பாதியிலே ஸ்கிப் பண்ணின்னு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து மைன் சீனரிஸ் மட்டும் காட்டலான்னு. உண்மையாலுமே வேறு லெவல். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்து. அந்த மலை மேலே அந்த மேகம்லாம் பாருங்கள். அதை பார்த்துன்னு நான் எங்கேயாவது போய் விட்டுருவேன் போல இருக்கு. போகலாம், போயினே இருக்கலாம். இப்படி பாம்பு மாதிரியே போகுது அந்த மேப்பு. அந்த மேப்பில் நம்ம லொக்கேஷன் எவ்வளோ தூரம் அந்த நெட்வொர்க் வரும்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம், எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அப்படியே உங்களுக்கும் லைவாக காட்டுறேன். 1 hour 8 minutes காட்டுது. ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் போக மாட்டேன். நான் நல்லா எல்லா இடத்தையும் ரசிச்சுட்டு தான் போவேன். இப்போ டைம் வந்து 5:42. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே அந்த வெறும் கண்ணில் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. ஆனால் கோல்டு அவ்வளோவா தெரியல. என்ன சொல்கிறது, அந்த சந்தோஷத்தில் தெரியலையோ என்னன்னு தெரில. ஆனால் சரியான மிஸ்ட்டு. இன்னும் மேலே போகிறதுக்கு போனால் சரியான சம்பவம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எந்த இடத்துலையாவது கொஞ்சமாவது உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எத்தனை அந்த வளைவுன்னு போடல, நான் கவனிக்கலையோ இல்லை இன்னும் அந்த ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகலையா என்னன்னு தெரில. எங்கேயாவது ஒரு நல்ல பிளேஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மிஸ்டோட பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சின்னா அந்த ரோடு வெட்டாக இருந்தாக்கா இன்னும் பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருக்கும்.
என்னம்மா போகுது. ஸோ இதான் நான் அந்த நம்பரு 5612 என்னவோ போட்டிருக்காங்க. ஆனால் எங்கேருந்து அந்த இங்கே பாருங்கள், இந்த ஃபோனில் பாருங்கள். வா சரியா செம. என்னென்னவோ பேசுகிறேன், எனக்கும் ஆர்வத்தில் என்னென்னவோ சொல்லின்னு இருக்கேன். ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ அந்த கொண்டை ஊசி இப்போ வால்பாறையில் பார்த்தோன்னாக்கா எல்லா கொண்டை ஊசிக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருந்தாங்க. இங்கே எதுவுமே போட காணோம். ஐ மீன் என்ன ஸ்டார்ட் ஆச்சா என்னன்னு தெரில. ஆனால் அவ்வளோ ஹைட் இல்லை, என்ன சொல்கிறது, அவ்வளோ மேடு இல்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் லோ சிசி பைக்கில் வந்து வரலாம். ஏன்னா இப்போது நான் என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம 2 பேர் போயின்னு இருக்கோம். எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் தெரியல இந்த வண்டியில். ஸோ உங்கள் கிட்டையும் லோ சிசி பைக் இருந்தால் மறக்காமல் என்ன சொல்கிறது, தயங்காமல் எடுத்துன்னு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி மட்டும் கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அது சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, இது என்ன போட்டிருக்காங்களே 500 மீட்டரா, 500 மீட்டர் வந்திருக்கோம் இப்போ தான். சரியான சீனரிஸ் எல்லாம் வேறு லெவல். ஆனால் ஆகாய கங்கையில் அவ்வளோவா நீர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எப்படின்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியணும். சூப்பர் கைஸ். அதான் மார்னிங் டைமில் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒர்த்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு. ஏன்னா அங்கே உட்காந்து நான் தூங்கி இருந்தேன். அப்படி என்ன சொல்கிறது, சரியான தூக்கம். ஏன்னா நைட்டெல்லாம் அப்படியே ஓட்டினே வந்த வண்டி. ஸோ அதனால தான் இப்போது இன்றைக்கி நைட்டே வந்து நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூனே கிளம்பணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூனே கிளம்பணும். ஏன்னா அதான் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன்னே, எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ நைட்டு ஒரு 10-11 வரைக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும் ஆம்பூரை. அப்போ தான் வந்து அடுத்த நாள் வந்து ஒர்க் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வால்பாறை போய் அப்படி தான் ஆச்சு. நைட்டெல்லாம் ஓட்டின்னு வந்து அடுத்த நாள் வந்து அப்படியே ஒர்க் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டி வாங்கும்போது கொஞ்சம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக வந்து ஏன்னா செகண்டில் தான் எடுத்தேன் வண்டி. ஸோ 150 தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் பட்ஜெட் வந்து ஹெவியாக இருந்ததால் தான் இந்த வண்டியை வந்து நான் எடுத்தேன். எடுக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாகவே இருந்தது எனக்கு, என்னடா 125 எடுக்கிறோமேன்னு. ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது போகிறதுக்கு. என்ன இப்போ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணோன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறது, அந்த அதிரப்பள்ளி, அந்த வால்பாறை, அதெல்லாம் அந்த கனவு வந்து நினைவாக்குனான். ஸோ அதில் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வண்டி வாங்கினது ஒர்த்து. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சரியான குளிர். ஸோ இப்போ தான் அந்த குளிரே தெரியுது எனக்கு. சரியாக குளிருது. ஆனால் என்ன சொல்கிறது, எங்கே போட்டிருக்காங்கன்னு அது தெரியல. அந்த பெண்டு எத்தனாவது பெண்டு, அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் எதுவுமே இங்கே இல்லை அவ்வளோவா. நானும் பார்த்துனே வரேன். ஏன்னா நான் சரியாக கவனிக்கலையா, இல்லை உண்மையாலுமே அங்கே இல்லையா பெண்ட்ஸு, என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம்.
57 மினிட் காட்டுது மேப்பில். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் மேலே போக போக இன்னும் வியூ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வரதுனால தான் என்னால் எனக்கு தெரியாது எங்கே வியூஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது வரைக்குமே அந்த டவர் கிடைக்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல விஷயம். நான் மோஸ்ட்லி நான் நினச்சேன் டவர் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் டவர் இருக்குது இங்கெல்லாம். ஸோ இங்கேருந்து தான் கொஞ்சம் மேடு ஏறுதுன்னு நினைக்கிறேன் வண்டி. இங்கேருந்து தான் கொஞ்சம் மேடாக இருக்குது. வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, அவ்வளோதான். கண்டிப்பாக வாங்க வால்பா. இது என்ன சொல்கிறது, கொல்லிமலைக்கு வால்பாறைனே வருது. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. மார்னிங் டைமில் வர மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது அங்கே வரத்துக்கு. ஸோ வந்ததுக்கு ஒர்த்து, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. ஸோ இந்த பிளேஸில் வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டேன். வா, இந்த பிளேஸ் சரியாக இருக்குங்க. இன்னும் அடுத்தடுத்த பிளேஸு சூப்பராக இருக்குது. வா, ஐயோ, எதை பார்க்கணும் எதை விடணும்னு தெரில. இங்கேருந்து ரொம்ப ஹீல்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ சொன்னேன் அவ்வளோ ஹீல் இல்லை. ஸோ அப்படின்னா நான் ஏரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காருங்களே கொஞ்சம் முக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன குறுகலாக இருக்குது. ஸோ வரவங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது பெண்டு. இது வா, சூப்பராக இருக்குங்க. இது கொல்லிமலை. ரொம்ப சின்னதுங்க பெண்டு, ஷார்ட் ஹேர் பின் பெண்ட். ஸோ சேஃபாக வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவசரம் வேண்டாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முன்னாடி. வீடியோ எடுக்கலன்னா இந்த பெண்டில் வந்து நிற்க வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும் அந்த வண்டி. ரொம்ப பெரிய பெண்டு. ஸோ இங்கே நிப்பாட்டலாம், இதுக்கு மேலே இருக்கிற பிளேஸில் நிப்பாட்டிடுறேன் வண்டி. ஸோ இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ 47வது பெண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப சின்ன பெண்டு, சூப்பராக இருக்குது ஆனால் போகிறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த குறுகிய சாலை தான். அந்த ரோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க வரவங்க. நம்மளை பார்த்து எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. நான் சின்ன வண்டி வச்சு விளாக் பண்ணுறோமா அதனாலையா? ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. அந்த என்ன சொல்கிறது, ரேஸு ஓவர்டேக் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள், வியூவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணின்னு வண்டி ஓட்டுங்க. வேகம் வேணாம். ஸோ தப்பாக இருந்தால் சாரி. அப்படியே 49.
என்ன இது எப்பா, இது 50. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று பேர் கொடுத்துருக்கலாம். வால்பாறையில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்துருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, மயில், மான் அந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எப்பா சரியான பெண்டு. இது வந்து 52வது பெண்டு. ஸோ 54வது ஹேர்பின் பெண்ட். இவர் போனால் தான் நான் போக முடியும். ஏதாவது வியூ பாயிண்ட் வந்தால் நிற்க வச்சுறேன். 56வது ஹேர்பின் பெண்டு. $57. சூப்பராக இருக்குது. இது என்ன ஒரு பிளேஸா, வீடு இருந்தது ஒரு டைமு. முன்னாடி பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. சரியான பிளேஸ் இது, சரியாக குளிருது. $67 கைஸ். ஒன்று 3 தான். இது கம்ப்ளீட் பண்ணிட்டா 70 கொண்டை ஊசியை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வண்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 69. இன்னும் ஒன்று தான் பாக்கி. ஸோ அதை முடிச்சுட்டா முடிஞ்சது. சரியாக இருக்குது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு, சும்மா பயங்கரமாக இருக்குது. ஆனால் சன்செட் என்ன சொல்றது, சன்ரைஸை பார்க்கவே முடியல. இன்னும் சன்னை வெறிய வரல, அதனால தான். ஸோ இந்த 70 கொண்டை ஊசியை கம்ப்ளீட் பண்ணி கொல்லி ஹில்ஸில் என்ன சொல்கிறது, கொல்லி ஹில்ஸ்க்கு போகிறோம். சாரி, கொல்லி ஹில்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து கடை அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்துட்டோம் கைஸ், கொல்லி ஹில்ஸ், கொல்லி மலைக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த கொல்லிமலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒரு விலாகாக பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.